பறக்குது தூசி தூசி, பறவை வானத்துல பறக்குது ஈசி ஈசி. புதையல் கதவே சீக்கிரம் கதவை திறந்துரு, இருக்காத நீ லேசி லேசி. சார் எழுந்திரீங்க சார். என்ன பப்பி, அருமையான கனவை இப்படி கலச்சிட்டியே. நான் அந்த புதையல் கிட்ட போயிட்டேன். அதை எடுக்க போகும்போது நீ வந்து புதையலா சார்? அது வெறும் கனவுதான் சார். பப்பி, காலையில காண்ற கனவு எப்பவுமே பலிக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா? என்ன பலிக்குமா? ஆனா எப்படி சார்? குழப்பமா இருக்கு. நல்ல வேளை, இன்னைக்கு சண்டே, எனக்கும் ஏதாவது அட்வென்ச்சர் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பப்பி, வண்டியை எடு, நாம இப்பவே அந்த புதையலை தேடி போகலாம். என்ன என்ன என்ன? டேய் மாதவ், 3 தடவை என்னன்னு கேக்குறதுனால புதையல் ஒண்ணு கிடைக்காது, சரியா? லக்கி சொல்றது உண்மைதான். காலையில நம்ம பாக்குற கனவை எப்பவுமே பழிக்கும். ஒரு தடவை நான் அப்படிதான் என்னுடைய கனவுல ஹிஸ்டரியில எனக்கு 0 கிடைக்குதுன்னு பார்த்தேன். அப்புறம் அடுத்த நாளே எனக்கு சர்ப்ரைஸ் டெஸ்ட்ல 0 வாங்கிட்டேன் நானு. ஆனா எப்பவுமே உனக்கு 0 தானே கிடைக்கும். லக்கி சொன்னானா அது கரெக்டா தானே இருக்கும். இன்னைக்கு வேற சண்டே, வாங்க இதை ஃபண்டேவா மாத்தலாம். லக்ஷ்மன், இந்த மாதவும் அவனோட ஜால்ராக்களும் காலையிலேயே ட்ரக்ல எங்க போயிட்டு இருக்காங்க? அதுவும் பிரின்சிபல் சாதோட வந்து இல்ல. இங்க என்னமோ ஒண்ணு எனக்கு சரியா படல. சரி வா, நாம என்னன்னு போய் பார்க்கலாம். இப்ப பாருங்க, சூப்பரா இருக்கும். கோபாலுக்கு கிடைக்கும் காரி டப்பா, நம்மளுக்கு கிடைக்கும் புதையல் டப்பா. தப்பிச்சுட்டா சார். அங்க பாருங்க சார், கோபாலும் லக்ஷ்மணும் பின்னாடி வர்றாங்க. உன்னால தப்பிக்க முடியாதே. கோபாலா எங்க? பப்பி, நீ எப்ப பார்த்தாலும் என்னோட வாய்ஸ பத்தி தப்பாவே பேசிக்கிட்டு இருக்க. இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? அட சார், இங்க பாருங்க, கோபாலும் லக்ஷ்மணும் வர்றாங்க. பப்பி, இது என்ன கொடுமை சார்? இப்ப இவ்வளவு பொருளையும் கண்டிப்பா நாம எடுத்துட்டு போகணுமா சார்? ஓ பப்பி, எப்ப பார்த்தாலும் இப்படி ஏடா கூடமா பேசுற வேலைய வச்சுக்காத. எங்க இருந்துகிட்டு இந்த திங்ஸ கூட உன்னால தூக்க முடியாதா? அதோ அங்க பாரு, அந்த மலையத்தான் நான் கனவுல பார்த்தேன். சீக்கிரமா பப்பி, சீக்கிரமா. பப்பி, அதே மரம், அதே சிம்பிள். சாரோட கனவு உண்மையாகுமோ இல்லையோ தெரியல. ஆனா என்னோட கதை முடிஞ்சு போயிடும். பப்பி கண்ணா, நீ தாண்டா ஏதாவது பண்ணியாகணும். யோசி யோசி சார். இங்க எந்த புதையிலும் இருக்காது சார். வாங்க சார், நம்ம திரும்பி போயிடலாம். கொசுவா வலிக்குதே. பப்பி, அதே சிம்பிள்.
பட இந்த கோபாலும் லக்ஷ்மணும் நம்மளுக்கு முன்னாடி எப்படி வந்தாங்க? பறக்குது தூசி தூசி, வானத்துல பறவை பறக்குது ஈசி ஈசி. புதையல் இருக்கிற குகையே. அதுக்கப்புறம் என்னது? இங்க இருந்து நகர்ந்துரு. இல்லையே, இவ்வளவு தூரம் நடந்து வந்து ஒத்த கால்ல நின்னு இங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கடவுளே! ஆய். நம்ம மேலேயே டப்பாவை தூக்கி போட்டான்ல. இப்ப பாரு, நான் அவன ஒரு வழி பண்ணிடுறேன். அட மாதவ், குளிர்காலத்துல யாரும் அவ்வளவா தண்ணி கேட்க மாட்டாங்க. பேட் பிடிக்கிற எல்லாரும் பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் கிடையாது. அதே மாதிரி கோபால் கண்டிப்பா தோல்வியை ஏத்துக்க மாட்டான். என்ன இது, உடம்பு அரிக்குது. ஓ மம்மி. லக்ஷ்மண், இந்த லக்ஷ்மண பாரு எப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே. இப்ப நான் உன்னை டான்ஸ் ஆட வைக்கிறேன் கோபால். இரு வரேன். இது பிரின்சிபல் சாரோட குரலாச்சு. ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரோ? ஆமா, சரியா சொன்ன லக்கி. நம்ம தான் போய் எப்படியாவது காப்பாத்தணும். ஆனா இத்தனை பேர் இருக்காங்களே, நம்ம சாரை எப்படி காப்பாத்துறது? மறுபடியும் எனக்கு இச்சிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்படித்தான். அப்படின்னா பிரின்சிபல் சாரை காப்பாத்துறதுக்காக இச்சிங் டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணணுமா? லக்ஷ்மண், நீ இவங்க கவனத்தை திசை திருப்பு. அது வரைக்கும் இவங்களை மாட்டி விட நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். லக்ஷ்மண், சாரி சாரி, நீங்க எங்களோட சார ப்ளீஸ் எங்களோட சாரியும் பப்பியும் வித்துதுங்க ப்ளீஸ்.
தங்கம் வைரம் முத்து பவழம் எல்லாமே இருக்க போகுது. அடேங்கப்பா ஓம் சூப்பர் புதையல் கிடைச்சிருக்கு. உன்னாலதான் நம்ம தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோம். இல்ல உன்னாலதான் தேவையில்லாம இங்க வந்தோம். இல்ல இல்ல இது உன்னோட தப்பு தான். இல்ல இது உன்னோட தப்பு தான். கண்டிப்பா இது உன் தப்பு தான்.